மூத்த பத்திரிகையாளர், நாடக கலைஞர், திரைப்பட நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட அரசியல் விமர்சகர் சோ ராமசாமி இன்று காலமானார். அவரது உடல் இன்று மாலை தகனம் செய்யப்பட்டது. மறைந்த சோவிற்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரமுகர்கள் என பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். 82 வயதான சோ ராமசாமி உடல்நலக்குறைவால் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சோவிற்கு அதிகாலை மாரடைப்பு ஏற்பட்டதை அடுத்து 3:58 மணிக்கு உயிர் பிரிந்ததாக அறிவிக்கப்பட்டது. நேற்று நைட்டு 10 மணிக்கு கொஞ்சம் பல்ஸ் ரேட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் வெடிகாலம் அதுக்கு மருந்து கொடுத்த உடனே கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. ஒரு 3:58க்கு 3:30க்கு பல்ஸ் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. மடமடன்னு 3:58க்கு சடனாக இட்ஸ் எ மேசிவ் ஹார்ட் அட்டாக். பாக்கி அதர்வைஸ் மேசிவ் ஹார்ட் அட்டாக். மருத்துவமனையிலிருந்து சோவின் உடல் MRC நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அரசியல் பிரமுகர்கள், பத்திரிகையாளர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் என பலர் திரண்டு வந்து சோவிற்கு அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து 4 மணிக்கு மேல் சோ ராமசாமியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட்டன. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாரதிய ஜனதா MP இல கணேசன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்டோர் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அதேபோல நடிகர்கள் நாசர், விஷால், பொன்வண்ணன் உள்ளிட்டோரும் சோ ராமசாமியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நிறைவடைந்து உடல் தகனம் செய்யப்பட்டது.